ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. புடிச்ச அதுக்குள்ள? சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுறா படுறா. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான். ஆனா கூட்டெழுத்துல எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து. நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிக்கல. போடா போடா. இல்ல வேணாம்யா. போடா. கோபால ஐயா இங்க வா. நீங்க வாங்க. என்னங்கய்யா? நீங்க எங்கடா வர்றீங்க? நீங்க வர. ஐயா கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு வந்துடுறா நீ. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. தல்றா அந்த பக்கம். டேய் சும்மா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல. ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். ஐயா உனக்கு நில்றா. ஒருத்தர் நில்றா. அவரு எழுதியா? சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா படுறா. டேய் கேட்டுட்டு இருக்கல. கேளு. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊரா சட்டை போட்டுருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்தை படிக்கலையா? பச்சைக்கிளி எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேக்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன். விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறத்தான். முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா பொல்ல மாதிரி பேட. சத்தாவரா அவன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்ற கட்டாம சொல்லாமடா. உன்னை இருடா நிக்கிட்டே. உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியேடா. கும்புறப்பா அந்த காருக்கார ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன்.
அதாயா கத்துன விடாதப்பா அந்த கல்ல எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா ஏய் ஏய் போடா டேய் ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன் ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம் வாப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கா மணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு செத்த அந்த கல்லப்புடிய வேட்டியை கட்டிக்கிறேன் ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே வாயிலடி 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 ஐடியா ஓ வாயிலடா ஏ வாயிலியா ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு கல்லப்புறா வேட்டியை கட்டிக்கிற ஏன்டா கத்துற கட்டுறா கட்டுறா என்ன ஆகலாது சீக்கிரம் கட்டுறா இருடா தலையில விடா என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற இப்ப தலையில வைக்க சொல்ற கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ ஏய் ஆடாதடா கட்டுறா நீ ஐயா வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கா டேய் நில்றா கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்க்கிட்டு இருக்க கல்ல வாங்கிட்டு போடா ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலாம் டேய் நான் கிறுக்கு என்னடா சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்துட்டு கிறுக்கு பையனா சொல்லிட்டு போற இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்ல உன்னை தூக்க வைக்கிற ஐயோ கப்பலாம் அம்மா யாராவே இவன்டா என் தலையில கல்ல தூக்கி போட்டது அத்தி கொலைகேஸ்ல மாட்டி விட்டா இல்ல சாமி ஐயா நாரப்பழுக இதுக்கு பேர் மாந்தோப்பா ரெண்டு மாங்காய பிடிக்கிட்டீங்களா பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா யாராவே யாரா காப்பாத்துக்கு தெரியுது ஐயா நாதாயா அப்படியே வாங்க அந்தாண்ணா ஓஹோ போன மாசம் பெருமான தூக்கு பிடி செத்தானே அவனா இருக்குமோ பெருமாள்லாம் இல்லையா உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா வாங்கயா வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க அப்படியே பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா பீச்சங்கால் எது இங்கிட்டா அப்படி இல்லையா அப்படி இல்லையா அப்படியே நேரா வாங்கய்யா நேரா நேரவா அப்படியே வா அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா குழிக்குள்ள பாக்கவா அப்படியே கீழே பாருங்க அட என்ன கன்றாங்க அது ஏன் இதுக்குள்ள இருக்க நாய் துரத்திட்டு வந்தேன் 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் வெளியில வரவே முடியலண்ணா அட கர்மம் முடிச்சவனே நாய் விரட்டம்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிடி ஒளிய வேண்டியதானே இதுக்குள்ளே விழுந்தா குழிக்குள்ள எவ்வளவு வேணும் விடுவானா நான் குழிக்கு மேல ஓரமாக ஓடுறேன் அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன் அதுக்கு என்னடா பண்ண சொல்ற உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல கைய கொடுத்து காப்பாத்தவா நுனி வரலப்படி என்னென்ன தடக்குன்னு கையை இழுத்துக்கிட்டா இல்லடா வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது விவரமா இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா இப்ப நான் உனக்கு கை கொடுக்குறேன்னு வச்சுக்க நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டனா 2 பேரும் உள்ள கிடக்கணும் உழமாட்டல நீ உழமாட்ட அதை எப்படி சொல்ற நீ அறிவாளிட இது ஆமா ரைட் ரைட் என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிற காப்பாத்தறேன் உன்னை காப்பா என்னென்ன வேட்டி அவுக்குற பாறா அப்ப என்ன பண்ண போறேன் பாறா பாறா உர்றாத அப்படிடா புடிச்சு வேலை இழுத்து பாத்து அப்படி மெல்ல 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 என்ன இருக்காடா அச்சச்சோ என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட நான் என்ன நன்றி கெட்டவனா உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே புடின வேட்டிய அப்படி பாறா ராசா நல்லா புடிச்சுக்க இல்லடா இல்ல வா இல்லடா இங்க மாட்டீங்கற வா மேல வா இல்லடா ஏன்டா என்னனே வேட்டிய புடிங்கிட்ட அடசை ஓ வேட்டினு புடிங்கிட்டியாக்கா இழுக்கவே இல்ல வேட்டிய தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா காப்பாத்துறா அண்ணே கட்டிக்கனே அப்ப நீ வெட்டிக்கல இதோட என்னடா நியாயம் இது